வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் சேனலுக்கு வருக. இன்று நாம் தொழில் வாழ்க்கையை அழிக்கும் மற்றும் நிறுவனங்களை முட்டாளாக்கும் ஒரு பெரிய மோசடியில் மூழ்கப் போகிறோம். போலி அனுபவ சான்றிதழ் மோசடி. படிவம் 16 அல்லது பிஎஃப் மோசடிகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த சந்தேகத்திற்குரிய நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன? படிவம் 16 எதை பற்றியது? அது ஏன் ஒரு பெரிய விஷயம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்தும் போது தொடர்ந்து இருங்கள். நீங்கள் இங்கு புதியவராக இருந்தால் அந்த சந்தா பொத்தானை அழுத்தி தொடங்குவோம். எனவே முதலில் படிவம் 16 என்றால் என்ன? நீங்கள் இந்தியாவில் பணிபுரிபவராக இருந்தால் நீங்கள் அதை கண்டிருக்கலாம். படிவம் 16 என்பது அடிப்படையில் உங்கள் முதலாளியால் வழங்கப்படும் ஒரு சான்றிதழாகும். இது உங்கள் சம்பள விவரங்களையும் நிதியாண்டில் மூலத்தில் கழிக்கப்பட்ட வரி TDS ஐயும் காட்டுகிறது. இது உங்கள் வருமானம் மற்றும் வரிகளுக்கான அறிக்கை அட்டை போன்றது. மேலும் நீங்கள் அரசாங்கத்தில் உங்கள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்யும் போது உங்களுக்கு இது தேவைப்படும். ரொம்ப எளிமையானது இல்லையா? ஆனால் இது ஏன் மிகவும் முக்கியமானது என்பது இங்கே. படிவம் 16 என்பது ஒரு முறையான அதிகாரப்பூர்வ ஆவணம். நீங்கள் எங்காவது வேலை செய்தீர்கள், சம்பளம் சம்பாதித்தீர்கள், வரி செலுத்தினீர்கள் என்பதற்கான சான்றாகும். போலியாகச் செய்வது கடினம் என்பதால் நிறுவனங்களும் பின்னணி சரிபார்ப்பு நிறுவனங்களும் இதை விரும்புகின்றன, அல்லது குறைந்தபட்சம் அது அவ்வாறு இருக்க வேண்டும். ஸ்பாய்லர் எச்சரிக்கை: மோசடி செய்பவர்கள் அதை சுற்றி ஒரு வழியை கண்டுபிடித்துள்ளனர். அங்குதான் சிக்கல் தொடங்குகிறது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் ஒரு வேலைக்கு அல்லது உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைத்தும் படிவம் 16 ஐ ஏன் தொடர்ந்து கேட்கின்றன? எளிமையானது. இது உங்கள் பணி அனுபவத்தை சரிபார்க்க ஒரு சிறந்த வழி. பாருங்கள், யார் வேண்டுமானாலும் தங்கள் மடிக்கணினியில் போலி அனுபவச் சான்றிதழை தயாரிக்கலாம். அதில் ஒரு லோகோவை தட்டலாம், அதை அச்சிட்டு அதை ஒரு நாளாக கூறலாம். ஆனால் படிவம் 16 அது உங்கள் பான் கார்டு, உங்கள் முதலாளியின் பதிவுகள் மற்றும் வருமான வரித்துறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது, ஏய், இந்த நபர் உண்மையில் இங்கே வேலை செய்தார், இவ்வளவு சம்பாதித்தார், வரி செலுத்தினார் என்று கூறும் ஒரு காகித தடயம். முதலாளிகளுக்கு போலியான விண்ணப்பத்துடன் யாரையும் பணியமர்த்தவில்லை என்பதை உறுதி செய்வது ஒரு பாதுகாப்பு வலை போன்றது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லா நிறுவனங்களும் படிவம் 16 ஐ முறையாக வழங்குவதில்லை. குறிப்பாக 20க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட சிறிய நிறுவனங்கள் TDS கழிக்காமல் இருக்கலாம். மேலும் இடைவெளிகளை பயன்படுத்திக் கொள்ள போலி சான்றிதழ் மோசடிகள் அங்குதான் தலையிடுகின்றன. சரி, சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம். மோசடி. இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு போதுமான அனுபவம் இல்லை. நீங்கள் கூகுள் அனுபவ சான்றிதழ்கள் மற்றும் சில $1000 உண்மையான ஒலிக்கும் நிறுவனங்களிலிருந்து போலி சான்றிதழ்களை உறுதியளிக்கும் வலைத்தளங்களை காண்கிறீர்கள். சிலர் முழு தொகுப்பையும் வழங்குகிறார்கள். அனுபவ கடிதங்கள், சம்பள சீட்டுகள், ஒரு கார்ப்பரேட் மின்னஞ்சல் ஐடி கூட. இந்த மோசடி செய்பவர்கள் போலி நிறுவனங்களை உருவாக்குகிறார்கள். உண்மையான அலுவலகம் அல்லது ஊழியர்கள் இல்லாமல் காகிதத்தில் மட்டுமே இருக்கும் வணிகங்கள். நீங்கள் ஒரு மூத்த டெவலப்பர் என்று 2 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்ததாக கூறும் சான்றிதழை அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். எடுத்துக்காட்டாக. ஆனால் இங்கே சிக்கல் உள்ளது. உங்கள் புதிய முதலாளி அதை சரிபார்க்க படிவம் 16 ஐ கேட்கும்போது நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் இந்த போலி நிறுவனங்கள் வரிகளை தாக்கல் செய்வதில்லை அல்லது படிவம் 16 ஐ வழங்குவதில்லை. மேலும் அது மோசமாகிறது. இந்த மோசடிகளில் சில இன்னும் ஆழமாக செல்கின்றன. அவை PF பதிவுகளையும் போலியாக உருவாக்குகின்றன. அது சரி, ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அல்லது PF, இது உங்கள் ஓய்வூதிய பாதுகாப்பு வலையாக இருக்க வேண்டும். அதை பற்றி அடுத்து பேசலாம். எனவே PF மோசடிகள் இந்த குழப்பத்தில் எவ்வாறு இணைகின்றன என்பதற்கான ஒரு உண்மையான உதாரணம் இங்கே. ரவி என்ற ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் டெக்விஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் போலி அனுபவச் சான்றிதழுக்காக ஒரு சந்தேகத்திற்குரிய நிறுவனத்திற்கு $10,000 செலுத்துகிறார். சான்றிதழ் முறையானதாக தெரிகிறது. மேலும் அதை உண்மையானதாக காட்ட அவருக்கு PF கணக்கு எண்ணை கூட வழங்குகிறார்கள். ரவிக்கு ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. ஆனால் பின்னணி சோதனைகளின் போது அந்த நிறுவனம் EPFO போர்டல் மூலம் அவரது PF பதிவுகளை தோண்டி எடுக்கிறது. அதுதான் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு. PF எண் போலியானது அல்லது முற்றிலும் மாறுபட்ட நபருடன் இணைக்கப்பட்டுள்ளது. பங்களிப்புகள் அவரது சான்றிதழில் உள்ள தேதிகளுடன் பொருந்தவில்லை. மேலும் ரவி பிடிபட்டார். அவரது வேலை வாய்ப்பு போய்விட்டதா? போய்விட்டது. அவருடைய நற்பெயரா? டோஸ்ட். இது வெறும் தற்செயலான கதை அல்ல. இது போன்ற அறிக்கைகள் எல்லா நேரங்களிலும் வெளிவருகின்றன. 2024ஆம் ஆண்டில்
இந்தியாவில் போலி சான்றிதழ் விற்பனையாளர்கள் 3000க்கும் மேற்பட்ட போலி நிறுவனங்களின் ஆவணங்களை எவ்வாறு திருடுகிறார்கள் என்பதை ஒரு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் கட்டுரை அம்பலப்படுத்தியது, பெரும்பாலும் செல்லுபடியாகும் பிஎஃப் விவரங்களுடன். இது பல கோடி ரூபாய் மோசடி. சரி, இந்த வலையில் சிக்காமல் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இதோ சில விரைவான குறிப்புகள். நிறுவனத்தை சரிபார்க்கவும். நிறுவனத்தின் பெயரை கூகுள் செய்யவும், உண்மையான அலுவலக முகவரியை தேடவும், அவர்களிடம் முறையான ஆன்லைன் இருப்பு இருக்கிறதா என்று பார்க்கவும். ஷெல் நிறுவனங்கள் பெரும்பாலும் அப்படிச் செய்வதில்லை. கோரிக்கை படிவம் 16. நீங்கள் முறையானவராக இருந்தால் உங்களிடம் அது இருக்கும். இல்லையென்றால் அதை போலியாகச் செய்யும் அபாயம் வேண்டாம், அது உங்களை கடிக்கத் திரும்பும். பிஎஃப் பதிவுகளை சரிபார்க்கவும். உங்கள் யுஏஎன் எண்ணுடன் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் உள்நுழைந்து பங்களிப்புகளை சரிபார்க்கவும். மோசடி செய்பவர்கள் அரசாங்க பதிவுகளை அவ்வளவு எளிதாக போலியாக உருவாக்க முடியாது. விரைவான திருத்தங்களை தவிர்க்கவும். கேள்விகள் எதுவும் கேட்கப்படாமல் பணத்திற்கான ஆவணங்களை அனுபவிப்பதாக யாராவது உங்களுக்கு உறுதியளித்தால் வேறு வழியில் செல்லுங்கள். நீங்கள் இதை பார்க்கும் ஒரு முதலாளியாக இருந்தால் அந்த படிவம் 16 மற்றும் பிஎஃப் பதிவுகளை இருமுறை சரிபார்க்கவும். இது ஒரு மோசடி செய்பவரை பணியமர்த்துவதிலிருந்து உங்களை காப்பாற்றும். போலி அனுபவச் சான்றிதழ் மோசடிகள் பற்றிய இன்றைய ஆழமான ஆய்வுக்கு இது போதும். இது ஒரு இருண்ட உலகம். ஆனால் இப்போது படிவம் 16 மற்றும் பிஎஃப் மோசடிகள் அதில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இது போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? உங்கள் கதைகளை கீழே உள்ள கருத்துகளில் இடுங்கள். அவற்றை கேட்க நான் விரும்புகிறேன். இது போன்ற ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் ஒருபோதும் தவறவிடாமல் இருக்க லைக் செய்யவும், சந்தா செய்யவும், அந்த மணி ஐகானை கிளிக் செய்யவும் மறக்காதீர்கள். புத்திசாலித்தனமாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். அடுத்ததில் உங்களை பார்ப்போம். இப்போதைக்கு விடைபெறுகிறேன்.